நானே ஊரூரா சுத்தி வரும் கோமாளி நாங்க வரும் கோமாளி நாங்க இங்க ஒரு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க அந்த கதையை நான் சொல்ல இப்போ ஓடி வந்தேங்க மானு கதை மயிலு கதை யானை கதை பூனை கதை தண்டனை காடனுக்குனக்கா டங்கி 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 ஊர் ஊரா சுத்துற கோமாளிங்க எங்கெல்லாம் இது மாதிரி மேடை கிடைக்குதோ போயிட்டு சில கதைகள்லாம் சொல்லிட்டு வந்துருவோம். நிறைய கதை. ஆமா ஆமா போன வருஷம் வந்தோம், சமூக நீதி கிடைச்சிருச்சா? அப்ப இந்த வருஷமும் பேசுவோம். கதை எடுத்து வந்திருக்கீங்களா? எங்க எடுத்துருவா. அவ்வளவு சமூக நீதிக்கு தான் போல. முன்னாடி கூட பேசிட்டாங்கல்ல, வேற கதை எடுப்போம். வாழவே விட மாட்டேங்குதுங்க. லவ் வேற பண்ண விடுங்களா இதுங்களா? இங்க பாருங்க, சமூக நீதின்னு சொல்லிட்டு என்ன விட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க சமூக நீதினா மனுஷங்களுக்கு மட்டும்தான் இல்லையா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய யானை செத்து கிடக்கு. பாவம்ல. என்னாச்சு? கோமாளி கூட்டம் நாங்க கேலிக்காத பேச மாட்டோம். காடு மலை தாண்டி செய்தி மேல கொண்டு வந்தோம். கதைக்கு போகுமா? அது ஒண்ணும் இல்லைங்க. சமூக நீதினா மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குல்ல. சமூக நீதி மனுஷங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த சமூக நீதி தேவை. சொல்றேன் அப்புறமா. மனுஷன் தானே குத்தான்ட்டு அண்ணாச்சி பழத்தை வாங்கி போட்டுக்குது, வெடிச்சிருச்சு. யானைக்கு தெரியுமா முத்துராணி அதுல பாம்பு வைப்பாங்கன்ட்டு? மனுஷங்களே இப்படிதான்ல, வலி தாங்க முடியாம ஆத்துல போய் நின்னுச்சு கேரளாவில். கர்ப்பமான யானைங்க, எரிச்சல் தாங்காம செத்து போச்சு. அந்த யானைக்கு டயலாக் மறந்துட்டேன், ஆனா வலிச்சிருக்கும் தான். கோவப்படாத, குழந்தைக்கு தெரியுது யானைக்கு வலிச்சிருக்காதான்ட்டு. இந்த மனுஷங்களுக்கு கோமாளி கூட்டம் போன வாரம் தீர்ப்பு வந்துச்சுங்கல்ல, ஜெயராஜ் பெண்டிக்ஸ் கேஸ். அந்த மாதிரி கடந்த 5 வருஷத்துல வேற எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுல 30க்கும் மேல பேரு அடி வாங்கி செத்துருக்காங்கங்க. அவங்கெல்லாம் செத்து போனது மட்டும்தான் அவங்களோட அநீதியா? அவங்கள விசாரணைன்னு உள்ள கூட்டிட்டு போனதுல இருந்து நீதிமன்றம் வரைக்கும் என்னென்ன மாதிரி கொடுமைகள், என்னென்ன சித்திரவதைகள்னு நடந்திருக்குன்னு அவங்க எழுந்து வந்து சொன்னாலாவது நமக்கு புரியுமா? செத்து போன கதை நான் நினைச்சீங்க. நாங்க சிறையில 60
ஒரு கழிவறை மட்டும்தான் இருக்கும். சோப்பு தான் கேட்டோம், சுகாதாரமா இருக்கணும்னு கேட்டோம். ஏதாவது நோய் வந்துட்டா பாராசிட்டமல் தோழி குண்டு மாதிரி இருக்குமே, அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டதுங்களா? கேட்டா தனி சொல்லல, தனி சொல்ல. அது எப்படி இருக்கும் தெரியுமா? இருட்டா ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த செல்லு மன்னிப்பு கேட்கணும், தாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் தனி செல்லை விட்டு வெளியில கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி விசாரணை கைதிங்க இந்தியாவிலையும் அமெரிக்காவிலும் நிறைய இருக்காங்களாம். எங்க வாழ்க்கைலாம் அப்போ அந்த விசாரணை கைதியாவே போயிடணும்ல. நீங்க நினைக்கிறதுல எனக்கு புரியுது, நீங்கெல்லாம் குற்றவாளி தானே, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு வசதி தானே. நாங்கெல்லாம் குற்றவாளிகள் இல்ல. விசாரணைக்கு கூட்டு போனா விசாரணை கைதி மட்டும் தான். எங்களை விசாரிக்கிறேன்னு கூட்டு போய் மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்ப எங்க வாழ்க்கை அங்கேயே. நான் தாங்க ஜெயராஜ். இப்ப சமீபத்துல தீர்ப்பு வந்தது. அந்த லாக்அப் மரணத்துல செத்து போன 2 பேர்ல ஒருத்தன், இன்னொருத்தன் வேற யாரும் இல்லைங்க, என் மகன் பெனிக்ஸ். ஒரு அப்பாவுக்கு நடக்கிறதுலயே ரொம்ப கொடுமையா விஷயம் தான் கண்ணு முன்னாடியே தான் பையன் இறக்குறத பாக்குறது. எனக்கு அந்த கொடுமை நடந்தது. குற்றவாளிங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனைன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா விசாரணைக்காக அழைச்சிக்கிட்டு வரப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸுடைய மரணம் எந்த குற்றத்துக்காக வழங்கப்பட்ட தண்டனைங்க? பெருந்தொற்று காலத்துல விதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி எங்க செல்போன் கடையை திறந்து வச்சிருக்காங்களா? அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் சிறையிலேயே கோவிட் தாக்கி செத்து போனாரே, அது யாருடைய குற்றங்க? நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு இந்த சமூகத்துக்கான தீர்ப்பு. ஜெயராஜ் பெனிக்ஸுடைய மரணம் இந்த சமூகத்துக்கான ஒரு பாடம். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்க வரவேற்கிறோம், வரவேற்கணும். ஆமா, 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கண்டிப்பா வரவேற்கணும். ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு? 6 வருஷம் கழிச்சு. அதுவும் 2 பெண்கள் கடைசி வரைக்கும் சாட்சியா கலங்காம நின்னால கிடைச்சது இருக்கு. சமூக நீதி இருக்கிற இந்த ஊர்ல சாட்சி சொல்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இவங்க செத்தனால இவங்க கேஸ் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பேரு அவங்க கேஸ் எல்லாம் வெளியில வராம மூடி போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருக்குங்க நடக்குது? எதுக்குங்க நடக்குது? தரவுகளை தோண்டி பார்ப்போமா? வர்க்க ரீதியாலையும் சாதி ரீதியாலையும் நீ கீழே, நீ தூசு, நீ என் காலுக்கு கீழேன்னு தள்ளி வச்சாங்களே, அவங்களுக்கு மட்டும்தாங்க நடக்குது. இதெல்லாம் நம்ம என்னைக்கு கேட்க போறோம்? என்னைக்கு மாத்த போறோம்? தாண்டி சங்கதிகளை கொண்டு வந்தோம், நல்ல சங்கதிகள் சொல்ல வந்தோம். தன்னானே நானே தனனே நானே தன்னானே எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. சமூகம் தான் இருக்கு, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த உடம்பு என்னோடது கிடையாது. இதை நான் சொன்னா கிண்டல் பண்றாங்க. ஏன் எனக்கு பிடிச்ச உடைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கக்கூடாதா? அன்னைக்கு அப்படிதான் ஒரு நாள் நான் வீட்டில் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ ஐயோ ஏண்டா பொண்ணா பெத்தா உன்னை ஒழுங்கா வாழ விட மாட்டாங்கன்னு பாலினி மலை பரங்கி மலை நீ ஏறி தவமா இருந்து பையன்தான் வேணும் பெத்தானே ராசா ஒண்ணு. இப்ப பொம்பளை மாதிரி மாறிட்டு இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இந்த ஊரு இனி என்ன பேசும்? என் மானத்தை வாங்கி நம்ம குடும்பத்தோட இதையே வாங்கிட்டியாடா. எனக்கு இதானமா பிடிச்சிருக்கு. நான் என்னடா பயம் பண்ணேன்? தள்ளிப்போ, உன்னால எங்களுக்கும் அசிங்கம். ஸ்கூல்ல ஏன்டா இப்படி பண்ற? போட. நாமளா இருக்கிறதுக்கு வீட்டுல கூட கிடையாது, அங்கேயும் ஒடுக்குமுறை தான்.
கூட படிச்சா அசிங்கமா இருக்கா. அதனால எங்க திருநர் மக்களுக்கு படிப்பு கிடைக்காம பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறோம். அப்படிதான் பார்த்தா ஒரு நாள் வணக்கம். முக்கிய செய்திகள். இந்தியாவில் திருநர் திருத்த மசோதா 2026 இன்று சட்டமாக ஏற்றப்பட்டது. சமூகத்துல சட்டம் போட்டிருக்காங்களா? என்ன சட்டம் தெரியுமா? ஆம்பளை பொம்பளைன்னா நீங்களா அவங்களே ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிக்கலாம் தானே. எங்க சட்டத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் போய் நாங்க துணியை தூக்கி காமிக்கணும். அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, 5 வாட்டி. ஒரு பாலினத்தை முடிவு செய்யறாங்கன்னா அது என்ன டெமோக்ரஸியா, டிக்டேட்டர்ஷிப்? எங்க பாலினத்தை நாம தானே சொல்ல முடியும். ஆனா நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு எங்களை ஒடுக்குறாங்க. எங்களை ஒடுக்க நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல புரியல. எங்க நிர்வாணத்து மேலதான் உங்களோட சட்டங்கள் எழுதப்படுறேன்னா எழுதிக்கோ எங்க மேல எல்லாத்தையும். ஆனா கோமாளி கூட்டம். அட இருமா, அவர் ஏதோ சொல்ல வராரு. இந்த உறுப்பு எங்களுக்கு தான் பயன்படல. சட்டம் எழுதுறதாவது நீங்க எடுத்துக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை. கோமாளி கூட்டம், கோமாளி கூட்டம், நாங்க வெளிக்கதை பேச மாட்டோம், நாங்க வெளிக்கதை பேச மாட்டோம். நாடு பல தாண்டி செய்தி பல கொண்டு வந்தோம், நல்ல சந்ததிகள் கொண்டு வந்தோம். கைகோர்த்து நாங்க விதிக்கதை பேச வந்தோம், சமூக விதிகளை பேச வந்தோம். தன்னானே நானே தனது நானே தன்னது நானே நானே தன்னது நானே சமூக விதிக்கதை பேச வந்தோம். இதுதான் பர்ஃபார்மன்ஸ் தெரியாம பண்ணிக்கிறது. இங்க சமூக நீதின்றது மனுஷங்களுக்கு கிடையாது, மிருகங்களுக்கும் அப்படின்றதான் நாங்க சொல்ல வந்தோம். பேசப்பட கதைகள் நிறைய இருக்கு. செத்து போனவங்களுக்காக யார் பேசுவா? திருநரை பத்தி இங்க யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கவலைகள் இருந்துச்சு. இங்க நாடகத்திலேயாவது 2 பேர் பேசியிருக்காங்களே அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டமா இருக்கு. சட்டத்தை நீங்க என்னன்னு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாசிசத்துடைய இது வந்து திருநர் மேல மட்டும் இல்ல, விளிம்பு நிலை மேல இருக்க மக்கள் மேலே திருத்தப்படுதுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அதுல இருக்கு, நான் சொல்றேன். முடிச்சிடுறேன். உன்னை அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ வீட்டில தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன மாதிரி ஒரு சட்டமா இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு ஒரு பொண்டாட்டி அடிச்சா புருஷன் இது கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் புருஷன் அவன் அடிப்பான்னு உங்களையும் நிறுத்துவாங்க. இது திருநருக்கு மேல மட்டும் இல்ல, பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பான சட்டமா இல்லாம தான் இருக்கு. ரொம்ப நன்றி. சரி போலாமா? போலாமே. போலாம், யாரும்